ஓகே. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தோம்னா, ஜெனரேட்டர்ஸ். ஸோ ஜெனரேட்டர்ஸ்ன்றது வந்து ஒரு டைப் ஆஃப் ஐட்டரபிள் திங்ன்னு சொல்லலாம். ஸோ எப்படி வந்து நம்ம லிஸ்ட்டு, டியூப்பிள் அந்த மாரி திங்ஸ்லாம் வச்சிருக்கோமோ, அதே மாரி இதுவுமே வந்து ஒரு ஐட்டரபிள் திங். பட் என்ன ஒரு கீ டிஃபரன்ஸ் அப்டின்னா, இந்த ஜெனரேட்டர்ஸ்ல வந்து நம்ம எதையுமே வந்து முன்னாடியே ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ எக்ஸாம்பிள், இப்போ லிஸ்ட்ல வந்து நம்போ ஏதாச்சும் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கோ இல்ல லிஸ்ட் ஆஃப் இன்ட்னே வச்சுப்போமே. இப்போ 0லேருந்து 100 வரைக்கும் ஒரு லிஸ்ட் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அத ஒன் பை ஒன்னா வந்து நம்போ ஐட்ரேட் பண்ணிட்டு அத வந்து பிரிண்ட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் லூப்ல போட்டு ஒன் பை ஒன்னா பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ இது பண்ணும்போது நம்ப 0லேருந்து 100 வரைக்கும் அந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அத ஒன் பை ஒன்னா ஐட்ரேட் பண்றனால அது வந்து ஆல்ரெடி மெமரியில இருக்கு. ஸோ அந்த 0லேருந்து 100மே வந்து நம்போ ஒரு லிஸ்ட்ல வச்சு அத மெமரியில வச்சிருக்கோம். அது வந்து ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ 0லேருந்து 100ன்றது வந்து ஒரு பெரிய சைஸ் கிடையாது. கரெக்ட்டா? பட் திங்க் அபவுட் இட். இதுவே வந்து ஒரு 0லேருந்து ஒரு 1,00,000 இல்ல க்ரோர்ஸ் அந்த மாரி நம்பர்ல இருக்கும்போது, அது வந்து ஒரு லிஸ்ட்ல நம்ம வச்சிருக்கும்போது, அந்த சைஸ் வந்து ரொம்ப ஹியூஜா இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம அத பிரிண்ட் பண்ணும்போது, அது வந்து ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் சைஸ் வந்து கன்சியூம் பண்ண போகுது. ஒரு மெமரியுமே வந்து கன்சியூம் பண்ண போகுது. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றதுக்கு தான் வந்து ஜெனரேட்டர்ஸ்ன்றது வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ஜெனரேட்டர்ஸ்ன்றது என்ன பண்ண போகுதுன்னா, அந்த லிஸ்ட்ல வந்து நம்ம 0லேருந்து அந்த 1 க்ரோர் கூட ஸ்டோர் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். அத நம்ம ஸ்டோரே பண்ண தேவையில்ல. ஸோ ஜெனரேட்டர்ஸ் என்ன பண்ணும், ஈல்டு அப்படின்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணிப்போம். ஸோ ஈல்டுன்றது என்ன பண்ணுன்றது வந்து நம்ம ஃபர்தரா இந்த செஷன்ல பார்ப்போம். பட் ஆனா, அந்த ஈல்டுன்ற கீவேர்ட வச்சு நம்போ மெமரியில எதுவும் ஸ்டோர் பண்ண போறதில்ல. ஸோ ஆன் த ஃப்ளைல வந்து ஐட்ரேட் பண்ண போறோம். ஸோ இது எப்படின்னு சொல்றத வந்து இப்போ நம்ம பார்ப்போம். ஆல்ரைட். இப்போ வந்து நம்ம பைதான் ஃபைல் எடுத்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு சிம்பிளான ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நம்பர்ஸ்ன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிவிட்டு, அதுக்குள்ளே வந்து 1லேருந்து 5 வரைக்கும் டைப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த நம்பர்ஸ்ன்ற வேரியபிள் வந்து ஒரு லிஸ்ட்டாக இருக்குது. அதுக்குள்ளே வந்து 5 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். நம்பரோட ஒரு லோக்கல் வேரியபிள் வச்சு நம்பர்ஸ் ஐட்ரேட் பண்ணுவோம். ஐட்ரேட் பண்ணிவிட்டு பிரிண்ட் கொடுக்கும்போது நம்பர்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இது என்ன பிரிண்ட் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ 1லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆக போகுது. ஸோ இது வந்து ஆல்ரெடி தெரிஞ்சுது. ஸோ நான் இப்போ என்ன சொன்னேன், நம்பர்ஸ்ன்றது வந்து அந்த 5 நம்பர்ஸுமே வந்து ஒரு சைஸாக வந்து ஹோல்ட் பண்ணி மெமரியிலே வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், சிஸ்ன்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ அந்த பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிவிட்டு இதில் சைஸை பார்ப்போம். ஸோ பிரிண்ட்டும் போட்டு சிஸ் டாட் கெட் சைஸ் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே இந்த நம்பர்ஸை போட்டு விடுவோம். நம்பர்ஸ்ன்ற வேரியபிள் போட்டு விடுவோம். இந்த நம்பர் இப்போ இந்த 2 லைன் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இது சைஸை பார்ப்போம். ஸோ இது சைஸ் பார்த்தீங்கன்னா 104 பைட்ஸ். ஸோ இந்த கெட் சைஸ் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷன் வந்து பைட்ஸில் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ உங்களுக்கு எந்த யூனிட்டில் வேணும்னா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. பைட்ஸ்லேருந்து எம்பி, ஜிபி அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் சைஸ் கம்மியாக இருக்குன்றதுனால இப்போ வந்து பைட்ஸ்லேயே இருக்கட்டும். ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ இதுவே வந்து 1லேருந்து ஒரு 1000 அப்படிலாம் இருந்ததுன்னா, இப்போது இதிலே பார்ப்போம். நம்ம ஆட் பண்ண சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ஒரு சைஸ் பார்த்தோன்னா 104 பைட்ஸ்லேருந்து 136 பைட்ஸில் இருக்குது. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள். இது வந்து 1லேருந்து 1 க்ரோர் இருக்குன்னு இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த சைஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுது கரெக்டாக. ஸோ இப்போ இதுக்கு தான் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஜென்ரேட்டர்ஸ்ன்றது வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம், ரேஞ்சுன்னு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கிடையாது, அது வந்து ஒரு ஜென்ரேட்டர் தான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷனை எவ்வளோ சைஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சேம் திங் தான் பண்ண போகிறோம். நம்பர்ஸ் பதில் ரேஞ்சும் கொடுத்துட்டு நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், 1லேருந்து 10 கரெக்டாக. ஸோ அதில் 1லேருந்து 11னா அந்த 10க்கு வந்து பிரிண்ட் ஆக போகுது. ஸோ இப்போ இது வந்து எவ்வளோ சைஸ் கடுத்து பார்ப்போம். ஸோ இது வந்து 136, ஆனால் இது வந்து 48 தான். ஸோ இட் டசன்ட் மேட்டர். இதில் வந்து நம்ம எவ்வளோ பெரிய சைஸ் கொடுத்தாலும் சரி, 10,000 கொடுத்தாலுமே சரி, அது வந்து ஆல்வேஸ் 48 தான். ஸோ இதுதான் வந்து இவ்வளோ தான் சைஸ் வந்து ஆக்குபை பண்ண போகுது. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. ஜென்ரேட்டருக்கும் ஒரு நார்மல் லிஸ்ட்டு ஹீப்பிள் மாதிரி இருக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இது வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இது வந்து எதுவுமே வந்து இந்த ஜென்ரேட்டர் வந்து எதுவுமே ஸ்டோர் பண்ணியிருக்காது. இது வந்து ஆன் த ஃப்ளைல வந்து அது கேல்குலேட் பண்ணிக்கும். ஸோ இப்போ இந்த ஜென்ரேட்டர் வந்து எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன்றது வந்து ஒரு ஜென்ரேட்டர் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இதை வந்து நம்மளே வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். நம்பர்ஸ் இன் ரேஞ்ச் அப்படின்னு ஃபங்க்ஷன் நேம் வச்சுப்போம். ஒரு ஸ்டார்டிங் நம்பர், ஒரு எண்டிங் நம்பர் கொடுப்போம். ஸோ ஸ்டார்ட்டு
எண்டு 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கண்டிஷன் போடுவோம். ஸோ வைல் லூப்பில் ஸ்டார்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எண்டு போட்டு என்ன பண்ணுறோம், ஈல்டு. ஸோ ஈல்டுன்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈல்டுன்ற வேர்ட் ஃபஸ்ட் நீங்கள் ஏர் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட் அது என்ன நடக்கும்னா, எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்தாலும் அது வந்து அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை வந்து பாஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு திரும்ப ஃபங்க்ஷனுக்குள்ளேயே வந்துடும். ஸோ இதுதான் வந்து ரிட்டர்னுக்கும் ஈல்டுக்கும் இருக்க வித்தியாசம். ரிட்டர்னுன்றது வந்து ஃபங்க்ஷன் விட்டு டோட்டலாக வெளியே போயிடும். பட் ஈல்டுன்றது வந்து சப்போஸ் வந்து ஒரு லூப் உள்ள இருந்ததுன்னா ஃபங்க்ஷன் விட்டு வெளியே போயிட்டு திரும்பி உள்ள வந்துடும். டெம்பரரியாக வந்து பாஸ் ஆகும். அந்த பாஸ் ஆகும்போது அந்த ஃபங்க்ஷனில் இருக்க லோக்கல் வேரியபிள்லாம் வந்து ஸ்டோர் ஆகி தான் இருக்கும். அது வந்து திரும்பி போயிட்டு வரும்போது அந்த வேல்யூ திரும்ப அப்படியே தான் இருக்கும். இதை மட்டும் தான் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ ஈல்டு வந்து பார்த்தோன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஈல்டு ஸ்டார்ட்டும் கொடுக்குறோம். ஸோ ஈல்டுன்றது வந்து டெம்பரரியாக பாஸ் ஆகிட்டு எங்கேருந்து கால் ஆச்சோ அங்கே போய்ட்டு திரும்பி வரும். ஆல்சோ நான் பண்ணுறேன், ஸ்டார்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்றேன், 1க்கு இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்றேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கால் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். நம்பர் ஜென்ரேட்டர்னு சொல்லி ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். நான் நம்பர்ஸ் இன் ரேஞ்சு 1 to 100 இப்போதைக்கு அதை வச்சுப்போம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணுவோம். ஐட்ரேட் பண்ண முடியாது, ஃபஸ்ட்டு இது சைஸ் பார்த்துருவோம். ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளே கிரியேட் பண்ண ஃபங்க்ஷனு. பட் ஆனால் சேம் அதே வந்து நம்ம நம்பர் ரேஞ்சில் வந்து ஏன் கம்மியாக இருக்கும்னா அது வந்து கொஞ்சம் இன்னும் என்ஹான்ஸான ஃபங்க்ஷனாக இருக்கும். நம்ம வந்து ஆப்டிமைஸான கோட் எழுதுறோம் கரெக்டாக. ஸோ அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரிண்ட் ஆகுது. பட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹவு மச் வி பாஸ், ஸோ இப்போ வந்து நான் 1000 போட்டாலுமே அந்த நம்பர் ஜென்ரேட்டர் வந்து சேமாக தான் இருக்க போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா அது மாதிரி 200 தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து சைஸில் வந்து சேஞ்ச் இருக்காதுன்னு நான் சொன்னது. ஸோ ஜென்ரேட்டர் வந்து எப்போவுமே வந்து ஒரே சைஸை தான் மெயின்டைன் ஆக போகுது ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹவு மச் நம்பர்ஸ் வி பாஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஐட்ரேட் பண்ணி பார்ப்போம். ஃபார் நம்பர் இன் நம்பர் ஜென்ரேட்டர் ரெண்டும் போட்டு நம்பரும் கொடுப்போம். அப்படி கொடுக்கறது முன்னாடி இது 1000 போட தேவையில்லை. இப்போதைக்கு வந்து 10ஆகவே இருக்கட்டும், 11 போட்டுருவோம்லாம். இப்போதை பிரிண்ட் பண்ண சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது 1லேருந்து 11 பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஜென்ரேட்டர்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் யூ வண்டரிங் இதை டேரெக்டாகவே நம்ம போடலாம், வேரியபிளாக வைக்கணும் கிடையாது. ஸோ சேம் திங் தான். ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன்.